ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதில் கேஷ்யூ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் பாதாம் எடுத்துக்கணுங்க. அப்புறம் நம்ம பம்கின் சீடு எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட ஃப்ரீயாக விட்டுறலாம். நான் ஒரு கிளாஸ் பம்கின் சீடு எடுத்திருக்கேன். அடுத்தது அதே கிளாஸில் சன்ஃப்ளவர் சீடு எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்லதுங்க, சன்ஃப்ளவர் சீடு பம்கின் சீட்லாம். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கருப்பு திராட்சை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. என்கிட்ட கருப்பு திராட்சை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்தா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலைங்க, என்கிட்ட சால்ட்டடு பிஸ்தா தான் இருந்துச்சு. உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கடலை எடுத்துக்கலாங்க. நிலக்கடலை இருக்குல்ல, பீனட், அதை நம்ம எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு டேட்ஸ் ஒரு 4 to 5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்து எடுக்கணுங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் நல்லா எல்லாத்தையும் போட்டு சூடு பண்ணி நல்லா வறுக்கணுங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் எப்படி எப்படி சாப்பிட்ணுன்னு நம்ம பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புற மதர்ஸ்க்கு தாங்க இந்த வீடியோ. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, பேபிஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் இதை என் பையனுக்கு தாங்க செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. என்னோடய பீனட் லைட்டாக வறுத்து இருந்துச்சு, ஸோ கடைசியாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாமே நல்லா வறுக்கணும், நல்லா மொறுன்ட்டு கிறிஸ்பியாக இருக்கணுங்க. பாருங்கள், வறுத்து எடுத்துட்டேன். இது கூட நான் ஒரு கட்டி வெல்லம் வச்சுக்கிறேங்க. என்கிட்ட கருப்பு வெல்லம் இருந்துச்சு, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக ட்ரை ஃப்ரூட் லட்டு நல்லா அரைக்க மாட்டாங்க, பருப்பாக இருக்கும். நான் பேபிக்கு அப்படிங்கிறனால நல்லா அரைச்சிட்டேங்க. ஏன்னா வாயில் பருப்பு பட்டுச்சுன்னா பேபிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இந்த மாதிரி நல்லாவே அரைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வெல்லம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதாங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உள்ளே டேட்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ டேட்ஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்தேனாங்க, மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கே நமக்கு 15 to 20 லட்டு வரும். எதுவுமே ஆகாதுங்க. நான் ஒரு 2 to 3 வீக்ஸ் கூட வெளியவே வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க, வெளியவே வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிலாம் பேபிக்கு கொடுக்க வேண்டாம், வெளியவே வச்சுக்கோங்க. எந்த ஸ்மெல்லு எதுவுமே வராது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.